Hey guys, this is Jakir and welcome back to Trade Insider and it's your free trading school. நம்ம ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அண்ட் நிறைய பேர் அதில் நிறையா ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்கீங்க. பட் சில பேர் லாஸஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாய் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணணும், இதில் நிறையா அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அண்ட் ஐம் ஸ்டில் திங்கிங் அபவுட் த சேம் திங். எனக்கு இந்த பர்சன் மெசேஜஸ் அனுப்பியிருந்தாங்க, அரௌண்ட் ஒரு 7,000 கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இவர் மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் லாஸஸ் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு ரொம்ப டீப்பாக ஹிட் ஆகிட்டே இருக்குது. சரி, ஓகே, லெட்ஸ் டூ சம்திங் ஆன் இட். ஓகே, ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்சோன் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். அது பார்த்தீங்கன்னா தான் ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு புரியும். ஸோ இப்போ நம்ம ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அண்ட் என்கிட்ட சில பேர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்தீங்க. இந்த ட்ரேட்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறமா என்ட்ரி ஆனதுக்கப்புறமா இம்மிடியேட்டாக ரிவர்ஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அண்ட் அதுக்கு அடுத்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணால் டார்கெட் ஹிட் ஆகுது அப்படின்ற நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு அந்த மாதிரியான டைமில் நம்ம எப்படி அதை ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை எப்படி முன்னாடியே ஃபைன் பண்ணுறது அப்படின்றது என்டையர் திங் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட்ச் டில் த எண்ட் அண்ட் அன்வான்டாக லாஸஸ் பண்ணுறதை இதுக்கப்புறமா தவிர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். தட் இஸ், நம்ம ஆர்சோன் ஸ்ட்ராட்டஜி அதோடைய மெயின் கான்செப்ட் நான் எதுக்காக அதை கொடுத்தேன்னா, சார்ட் பார்க்காம ட்ரேட் பண்ணணும். பட் ஒய்? சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் பார்க்காம ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? ஒன் மெயின் திங் இஸ் டிஃப்ரெண்ட். என்னென்னா, நம்ம சார்ட் பார்க்கும்போது பெருசாக மேனிப்புலேட் ஆக முடியும். ரொம்ப மேனிப்புலேட் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாய் சார்ட் பார்க்காம ட்ரேட் பண்ணால் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அவ்வளோதான் எனக்கு வந்த தாட்ஸ். ஓகே, ஸோ ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இப்போது சில பேர் லாஸஸ் பண்ணுறீங்க. தட் இஸ் நாட் அக்செப்டபிள், ரைட்? இப்போ இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் யூ ஃபியூ சினாரியோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த சினாரியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காய்ஸ், ஒரு 3 சினாரியோ மேஜராக நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனில் தான் அகைன் அண்ட் அகைன் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சினாரியோ இஸ் லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் அ சார்ட். அதுக்கு முன்னாடி ரிமெம்பர், நம்ம என்ட்ரி எடுக்கிறது வி நீட் 2.5% to 4% ஸ்டாக். ஓகே, தட் இஸ் மேண்டேட்டரி. அண்ட் நம்ம என்ட்ரி எடுக்கிறது ஹையில் தான் என்ட்ரி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைன்ற பாயிண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹையிலேருந்து நமக்கு -10% ஸ்டாப் லாஸ் அண்ட் 20% டார்கெட். ஓகே, இது எஸ்எல், இது டார்கெட் பாயிண்ட்ஸ் தான் டிபி. ஓகே, திஸ் இஸ் அவர் சினாரியோ, திஸ் இஸ் அவர் கான்செப்ட். ஓகேவா? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம ஒரு சார்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் அ சார்ட். இப்போ ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டே இருக்குது அண்ட் நமக்கு 2.5% அந்த ஸ்டாக் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம இப்போ இந்த ஏரியாவில் என்ட்ரி கொடுத்துட்டோம். ஓகே, at the price of 100 rupees. Remember guys, at the price of 100 rupees. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது? 90 rupeesல ஸ்டாப் லாஸ் இருக்குது. தட் மீன்ஸ் -10%, ரைட்? இப்போது நம்ம என்ட்ரி கொடுத்த உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சுன்னா we have to exit the trade. 90 rupeesலேயே நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருப்போம். 10% ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிருச்சு ட்ரேட். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சினாரியோ 1. அண்ட் சினாரியோ 2ல் என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம்? ப்ரைஸ் மேலே போயிருக்கோம், இதே மாதிரி 100 rupeesல நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம் அண்ட் ப்ரைஸ் கீழே வந்திருக்கும். இப்போது நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அகெயின் 90 rupeesல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்ன ஆயிருக்கும், ப்ரைஸ் ப்ரைஸ் மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிருக்கோம். அட் 95 rupees ஆர் 96 rupees கூட போயிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன நினைப்போம், ஓகே அகெயின் ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இந்த ஏரியாவில் அரவுண்ட் இந்த இடத்துல 96 rupeesல மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருவோம். ஸோ இங்கே ப்ரைஸ் என்ன ஆகும், அகெயின் மறுபடியும் ஃபாலோ ஆகி கீழே வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு, டபுள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது சினாரியோ 2. அண்ட் சினாரியோ 3 என்னென்னா, ப்ரைஸ் கண்டினியூஸாக அப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. நம்ம அதே மாதிரியே 100 rupeesல என்ட்ரி கொடுத்துட்டோம். அது 2.5% எக்ஸெட்ரா. ஓகே, 100 rupeesல நம்ம இப்போ என்ட்ரி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் -10%, அதாவது 90 rupeesல.
அண்ட் இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வரல. இப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. ஓகே, லைக் இது எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, 112. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 112 வரைக்கும் இது வந்து ஹை போயிருச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து என்ன ஆகும், நமக்கு 120 போயிடுச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் இல்லையா, டார்கெட் போகாமல் இட் கம் டவுன் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 90 ரூபீஸில் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இது வந்து தேர்ட் சினாரியோ. எப்படியுமே வந்துட்டு நமக்கு 3 சினாரியோவில் இந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது தான் நம்ம அகைன் அண்ட் அகைன் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அண்ட் அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஃபாலோ ஆகிடுது. அப்படின்றப்போ தட்ஸ் நாட் அவர் ட்ரேட். ஓகே, அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா we have to accept it. பட் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரேடை we can do something about it. ஓகே, அண்ட் ஈவன் ஃபர்ஸ்ட் சினாரியோவில் கூட நம்ம இந்த மாதிரி ரிவர்சல் ஆக போகுதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதை நான் எப்படின்றத நான் சொல்கிறேன், டீட்டெயில்டாக கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஓகே, இப்போது இந்த செகண்ட் சினாரியோ விட்டுருங்க. தேர்ட் சினாரியோவில் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்தை தெளிவாக கவனிக்கணும். ரிமெம்பர் காய்ஸ், இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 100 ரூபீஸில் நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். 100 ரூபீஸில் நம்ம என்ட்ரி இங்கே கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் 112 ரூபீஸ்க்கு போயிடுச்சு அண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிடுச்சு. 90 ரூபீஸில் நம்ம எக்ஸிட்டும் ஆயாச்சு. இப்போ ப்ரைஸ் என்ன ஆகும், கீழே வரையிற கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். இப்படி 100 ரூபீஸ்க்கு 112 வரைக்குமே போயிடுச்சு. நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துட்டோம், 100 ரூபீஸில் என்ட்ரி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போது ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 112லேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அகெயின் ப்ரைஸ் மேலே போகுது. ஓகே, செகண்ட் சினாரியோவில் என்ட்ரி ஆகின மாதிரியே இங்கே என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈவன் தோ ப்ரைஸ் இப்படி வந்து ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு அகெயின் இப்படி மேலே போகும்ல 112, அதே 112 தான் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கணும். ஓகே, இந்த 112லேருந்து 10% ஸ்டாப் லாஸ் அண்ட் 20% டார்கெட். இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப். அண்ட் ஏன் இங்கே 112, ஏன்னா புது ஹை தான் நம்மளுடைய புது ஆர்சோன். ஆர்சோன் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் நியூ ஹை இஸ் அவர் ஆர்சோன். ஓகே, ரிமெம்பர் தட், நியூ ஹை இஸ் அவர் ஆர்சோன். அங்கே தான் நம்ம வந்து ட்ரேட் செட்டப் கொடுக்க போகிறோம், அங்கே தான் நம்ம ட்ரேட் என்ட்ரி ஆக போகிறோம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியா ஸ்டாக்ஸ் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்குற கொஸ்டின், பிஃபோர் 10 o'clock பண்ணக்கூடாதா, 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போது ரிமெம்பர், யூஸ்வலாக மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் 15 minutes அண்ட் 20 minutesக்கு வந்துட்டு ரொம்ப ஹை வாலட்டாலிட்டி இருக்கும். அந்த வாலட்டாலிட்டி கொஞ்சம் மாட்ரேட் ஆகிறதுக்கு அப் டு 10 o'clock வரைக்கும் கூட ஆகிடும். ஓகேங்களா, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அண்ட் இப்போ அந்த மாதிரியான சினாரியோவில் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு ஹை வாலட்டாலிட்டியில் எவ்வளோ தூரம் வேணாலும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மோர் தென் 2%, 3%, 4% கூட நிறையா ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்கில் மூவ் ஆகிற ஸ்டாக் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக நெகட்டிவில் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ½ an hour தவிர்க்கிறதுக்கு ரீசன் இதுதான், மெயினான ரீசனே இதுதான். இப்போது ப்ரைஸ் மேலே போயிடும் அண்ட் கொஞ்ச நேரத்தில் வந்து ரீடெஸ்ட் கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வர ஆரம்பிச்சுன்னா நம்மளால் எக்ஸிட்டும் ஆக முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு டைமும் பத்தாது. ஸோ இங்கே வந்துட்டு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்கன்ற ஒரு ரீசன்னால் நமக்கு லிக்விடிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நம்மளால் எக்ஸிட்ஸ் சரியாக ஆக முடியாது அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா லாஸஸ்க்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ரீசன் ஆகிடும். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஆர்சோன் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது தான் ஆர்சோன் செட்டப்பே. அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு வெயிட். நீங்கள் ஈவன் 10 o'clock வரத்துக்கு பதிலாக ஒரு 11:30, 12 வந்தீங்கன்னா கூட இன்னும் பெட்டர் தான். அண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு 2 செஷனில் மார்க்கெட் வந்துட்டு வாலட்டாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் 9:15 ஒரு 10 o'clock வரைக்கும் வந்து வாலட்டாலிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் வந்து அதிகமான வாலட்டாலிட்டி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 10 ஒரு 11 to 12 வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லோ மூமெண்ட் இருக்கும். பட் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஸ்லோ மூமெண்ட் இருக்கும், டெஃபினட்டாக மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, பட் அதுக்கப்புறம் இந்த 12:30 1:30 இந்த டைம்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். ஏன்? லண்டன் செஷன் ஓப்பன் ஆகிறதுனால. லண்டன் செஷனோட இம்பேக்ட் இந்தியன் மார்க்கெட்டு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இப்போ அகெயின் மார்னிங்கில் வந்துட்டு ஒரு 2.5%, ஒரு 3% போயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக் 3% போயிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்படியே கீழே வந்துட்டு இங்கே ஒரு 2.7% சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கில் அகெயின் பொட்டன்ஷியல் இருக்குன்றப்போ திஸ் இஸ் அவர் ஆர்சோன். ஓகே, இந்த ஏரியா தான் நம்மளுடைய ஆர்சோன். இப்போ மறுபடியும் வந்து 12:30க்கு ப்ரைஸ் வந்து அகெயின் நம்ம ஆர்சோன் ஹிட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இந்த டைமை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் அப் டு 2 o'clock வரைக்கும் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் 2 o'clock மேலே ஏன் பண்ண வேணான்னு நான் சொன்னேன்னா,
எல்லா நேரத்துலேயும் 2 o'clock அப்புறம் நமக்கு வாலட்டிலிட்டி இருக்காது. சம்டைம்ஸ் சம் சினாரியோஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு அப்படின்றப்போ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டாக் ரேர் கேஸாக அதிகமான மூமெண்ட்ஸ் 2 o'clock அப்புறமா கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் அது எல்லா நேரத்துலேயும் இருக்குமானா டெஃபினட்டாக இல்லை. ஓகே, ஸோ அதனால் 2 o'clock மேலே அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போது இந்த மாதிரியான காமன் டவுட்ஸுக்கு இப்போ எந்த டைம்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெட்டர்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். யூ கேன் ட்ரேட் அட் எனி டைம். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா எடுக்கலாம். பட் வாலட்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும்போது தவிர்த்துருங்க. அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சரி, இப்போ நம்ம என்ட்ரி செட்டப்ஸ்க்கு வரலாம். நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்னது தான் 2.5% மினிமமாக மூவ் ஆகிருக்கணும் அண்ட் 4%. ரிமெம்பர் காய்ஸ், 2.5% நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 2.49 கிடையாது, 2.48, 2.35 அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பாக 2.5% போயிருக்கணும் அண்ட் நாட் மோர் தென் 4. ஓகே, ரிமெம்பர் தட். அண்ட் ஆல்மோஸ்ட் 4 ரீச் ஆக போகுது, லைக் 3.97%. அப்ராக்சிமேட்லி இட்ஸ் 4, ரைட்? அவ்வளோ கிட்ட இருக்கும்போது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் 4, ஜஸ்ட் 0.03% போச்சுன்னா அது 4. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அதையும் அவாய்ட் பண்ணணும்? பிகாஸ் அது எப்போ வேணால் அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கலாம். நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்காத வரைக்கும் நமக்கு அது தெரியாது. ஸோ அங்கேருந்து எப்போ வேணால் ரிவர்சல் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை குறைச்சிக்கணும் அண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் மோர் தென் 4க்கு போக வேணாம் அப்படின்றத நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். சரி, இப்போது நம்ம பார்த்துட்ருக்க இந்த டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே வின்னிங் ரேஷியோஸில் இருக்குது. ஓகே, அதானி போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிஜி பவர், அதானி க்ரீன், வாட் எவர், இது எல்லாமே க்ரீன்லேயே இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் மோர் தென் 3%, 4% மூவ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸும் இருக்குது. இதில் நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துருந்தோம்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். பட் இன்றைக்கி நம்ம இந்த ப்ராஃபிட்ஸ் ட்ரேட்ஸை பற்றி பேச போகிறது கிடையாது. லாஸஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் பேச போகிறோம். சரி, இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டினேன்னா ப்ராஃபிட் சினாரியோஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நமக்கு அது இப்போ இன்றைக்கி தேவையில்லை. இன்றைக்கி லாஸஸ் என்னென்ன ஸ்டாக்ஸில் பண்ணியிருக்காங்கன்றதை நான் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நேஷ்னல் ஆலம் இருக்குது. சரி, நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கிற ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான டூல் என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு இப்போவே இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறாதீங்க. ஜஸ்ட் வாட்ச் இட். உங்களுக்கு இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு நார்மல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் பார்க்கும்போது நமக்கு அதில் என்ன டேட்டா கிடைக்கும், எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அதுதானே கிடைக்க போகுது. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ், ரைட்? பட் நமக்கு அதில் என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னா, கரண்ட் சினாரியோஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் எவ்வளோ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அண்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் ஓப்பனில் இருக்குது அண்ட் கால் சைடில் அதிகமாக இருக்கா ஒரு புட் சைடில் அதிகமாக இருக்கா, இதை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? ப்ரோக்கர் ஆப், கரெக்டுங்களா? பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வெறும் ப்ரோக்கர் ஆப்பில் போய் பார்த்தோன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்குதுன்னு காட்டும். பட் யார் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு காட்டுமானா கிடையாது. ஓகே, சரி. இப்போ நமக்கு ரியல் டைமில் தேவை அப்படின்றதுனால நம்ம இங்கே இருக்கிற எந்த ப்ரோக்கர் ஆப்புமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜெரோதா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஈவன் தோ ட்ரேடிங் வியூ கூட கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம சென்சிபிள் யூஸ் பண்ண போகிறோம். சி காய்ஸ், சென்சிபிளில் உங்களுக்கு அது ஆப் ஃப்ரீ தான். யூ கேன் யூஸ் இட் இஃப் யூ ஹேவ் ஜெரோதா இருக்குது, ஆர் ஏஞ்சல் ஒன் இருக்குது, ஆர் ஈவன் இன்னும் ஒரு ப்ரோக்கர் கூட சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைனா ஜஸ்ட் லாகின் வித் கூகுள். ஓகே, இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கோ டு வாட்ச் லிஸ்ட். வேறு எதுவுமே கிடையாது கைஸ், ஜஸ்ட் கோ டு வாட்ச் லிஸ்ட். நம்ம இப்போது எக்ஸாக்டாக சார்ட்டை பார்க்க போகிறோம். எதனாலனா நம்ம அனலைஸ் பண்ண தெரியாமல் தப்பு பண்ணிட்டோன்னா தான் லாஸ் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் மேனிப்புலேஷனில் மாட்டினா லாஸ் ஆகும். பட் இப்போது நம்ம சார்ட் பார்க்க போகிறோம். பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இப்போ நம்ம என்ன ஸ்டாக் சூஸ் பண்ண போகிறோம்? அந்த பர்சன் லாஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக். வாட் இஸ் தட்? நேஷ்னல் ஆலம், ரைட்? அதில் தான் அதிகமான லாஸஸ் நான் பார்த்தேன். ஸோ நேஷ்னல் ஆலம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். பட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஓப்பன் த சார்ட். நம்மளுடைய ஆர்ஜனோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி சார்ட்டை பார்க்காம ட்ரேட் பண்ணணுன்றது தானே. ஸோ சார்ட் பார்க்கணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் எஸ். நம்ம இதை லாஸஸ் இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னா வி ஹேவ் டு லுக் அட் த சார்ட். சார்ட்டில் நம்ம என்ன பார்க்கணும்? அனலைஸ் பண்ணணுமா? தேவையில்லை. அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது காய்ஸ். ரிமெம்பர், அனலைஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக பாருங்கள்.
நமக்கு இங்கே ஓஐ ப்ரொஃபைல் இருக்கா? ரிமெம்பர், இது சென்சிபிளில் மட்டும்தான் காட்டும் ஓஐ ப்ரொஃபைல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஓஐ காட்டும். கம்ப்ளீட்டாக இது எல்லாமே ஓஐ டேட்டா. ஓகே, இது நம்மளுடைய ஆப்ஷன் செயினில் கூட காட்டுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் எஸ் காட்டும். பட் இதில் நமக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு விஷயம் காட்டும் அப்படின்னா, இந்த ஓஐ ப்ரொஃபைல் நீங்கள் அகைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் அகைன் காட்டுறேன். இந்த ஓஐ ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் த செட்டிங்ஸ். சேஞ்ச் இன் ஓஐ கொடுங்க. இது நிறையா பேருக்கு தெரியும், பட் ஸ்டில் வி ஆர் நாட் யூஸிங் இட். சேஞ்ச் இன் ஓஐ கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுங்க. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இதில் என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் ஒரு டேட்டா இருக்குது, ரைட் சைடில் ஒரு டேட்டா இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்? ஈவன் தோ நம்ம சார்ட் பெருசாக பார்க்க தேவையில்ல, பட் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் வாட்ச் இட் அண்ட் சி. இந்த இமேஜினரி லைன் ஒன்று இருக்கா? இந்த லைனுக்கு லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்டில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டு இருக்க கான்ட்ராக்ட்ஸ். அண்ட் சேஞ்ச் இன் ஓஐ வந்து ரியல் டைம் டேட்டா. அது ப்ரீவியஸ் டேட்டா கிடையாது. இட்ஸ் சம்வாட் லைக் ரியல் டைம் டேட்டா. தட் மீன்ஸ் வந்து ஒரு 3 to 5 minutes இந்த ஆவரேஜில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு மாறாது, கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க அகைன் அண்ட் அகைன் மாறிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ட்ரெண்டிங் ஓஐ. ட்ரெண்டிங் ஓஐ வந்து நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். ஸோ இப்போது அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இங்கே நமக்கு ஃப்ரீயான டேட்டாவே இருக்குது. அண்ட் 2-in-1 நம்ம சார்ட்டோட சேர்த்து கூட பார்க்க முடியும். ஸ்டில் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நமக்கு காலோட ஓஐ அதிகமாக இருக்குது. காலோட ஓஐ இந்த சென்ஸ் ரெட் கலரில் இருந்துச்சுன்னா காலோட ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சி காய்ஸ், காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைக் 6.15 பிளாக்கில் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து மோஸ்ட் லைக்லி ப்ரைஸ் வில் ரிஜெக்ட். இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்துரும். சி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குது? ப்ரைஸ் மேலே வந்துச்சு. என்ன ஸ்ட்ரைக் அது? இந்த ஸ்ட்ரைக் வந்து 620. ஸோ ப்ரைஸ் எது வரைக்கும் வந்திருக்கு? அப்ராக்சிமேட்லி 619.5. இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இவருக்கு இந்த மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி ஹிட் ஆகிருக்கும். அண்ட் சி காய்ஸ், ரைட் சைடில் இருக்கிறதுலாம் என்னது? இந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸிட்டில் இருக்கிறது தான் வந்து இந்த இடத்துல அப்டேட் ஆகும். அண்ட் சி காய்ஸ், ரியல் டைமில் இது வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ரியல் டைமில் வந்து உடனே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு லுக் அட் த சார்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்குறோம்ல, அந்த பார்க்குற அந்த ஸ்டாக் இமீடியட்டாக வந்து இங்கே போட்டுருங்க. இங்கே வந்து நம்மளுடைய டேரெக்டாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் கூட பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சர்ச் மட்டும் கொடுத்து இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே ஓப்பன் ஆகிடும். அண்ட் இமீடியட்டாக ஓஐ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓஐ பேஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக ட்ரேட் எடுக்கலாம். இப்போ இங்கே இந்த ஓஐ என்ன சொல்லுது? இந்த ஏரியாவுக்கு வந்து ரிவர்சல் கொடுக்கும். அண்ட் ரிவர்சல் எது வரைக்கும் கொடுக்கும்? இது வரைக்கும் ஃபுல்லாக கீழே போகும். இங்கே கொஞ்சம் சப்போர்ட் இருந்தாலும் மேஜர் சப்போர்ட் எங்கே இருக்குது? 200 ரேஞ்சில் இருக்குது. 200 ஸ்ட்ரைக்குக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து வந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்கும். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது. சி, இப்போ இந்த ஓஐ பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேட் எடுக்க முடியும் நம்ம நினைக்கலாம். அண்ட் ரிமெம்பர், இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ரியல் டைமில் சேஞ்ச் ஆகும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ ரியல் டைமில் என்ன நடக்குது அப்படின்றது, ரியல் டைமில் பெரிய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓஐ டேட்டா ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும். ஆப்வியஸ்லி இந்த ஓஐ டேட்டா தான் சொல்லுது. சரி, ஓகே, இப்போ இந்த ஓஐ டேட்டா ஒரு ஸ்டாக்குக்கு பார்த்தாச்சு. அண்ட் அகெயின் இன்னொரு ஸ்டாக்லேயே ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா ஸ்டாக்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் மேஜராக இருக்கிற லாஸஸ் வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இல்லை புட்டில் ட்ரேட் எடுத்திருக்காங்க. கமான், அதையுமே பார்த்துடலாம். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஓகே, சி காய்ஸ், இதுலேயுமே என்ன சொல்லுது இந்த சார்ட்? ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா இங்கேருந்து கீழே இறங்கும் அப்படின்னு தானே சொல்லுது. இங்கே மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்தே ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் சி, சாருக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே ஸ்டாப்பில் செட் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மூமெண்ட்லேயே தான் இன்றைக்கி போயிருக்கு. எப்போ நமக்கு 2.5% கொடுத்துருக்கு? இதுதான் ஓப்பனிங் இல்லையா? சி, க்ளோசிங்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். க்ளோசிங்லேருந்து 2.5%னா அப்ராக்சிமேட்லி இந்த கேண்டலில் வந்து நமக்கு 2.5% இஸ் சம்வாட் லைக் ஹியர் 135 அந்த ரேஞ்சில் வந்து 2.5% ஹிட் ஆகிருக்கு. அண்ட் அங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்துருப்போம். ஓகே, சரி, இப்போ நமக்கு மார்க்கெட் கீழே வருது. இந்த ட்ரேடை வந்து அகெயின் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிவிட்டு கீழே போகுதுன்னா மார்க்கெட் கீழே போகும். அண்ட் ரிமெம்பர், நம்ம சொன்ன இது தேர்ட் சினாரியோ. இங்கே நமக்கு என்ட்ரி கொடுத்துருச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் அகெயின் மார்க்கெட் கீழே வந்தாலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் நமக்கு ப்ரீமியம் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்பிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம்னா அகெயின் லாஸ் ஆகிருக்கும். சி காய்ஸ்,
நமக்கு இங்கே பெருசாக மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஈவன் தான் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும். பட் இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வராத வரைக்கும் நமக்கு அங்கே என்ட்ரி கிடையாது. ஈவன் தான் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் we have to accept it. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ட்ரேட் செட்டப் மறுபடியும் எங்கே இருக்குது, நியூ ஆர்ஜோன். இந்த ஆர்ஜோனுக்கு இன்ட்ராடேயில் வந்துருந்துச்சுன்னா நம்ம எடுத்துருக்க போகிறோம். ஸோ இன்ட்ராடேயில் இப்போ வரல, அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேபி இது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். பட் ரிமெம்பர் கைஸ், ஓஐ மேலே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் சி, நான் இதை தான் முக்கியமாக சொல்லணும். இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயே பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே எந்த ஒரு பெரிய மேஜர் சப்போர்ட்டும் கிடையாது. தட் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் இதை தாண்டி கீழே வருது, நம்ம எடுக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மேஜர் சப்போர்ட்ஸே கிடையாது, ஆர் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. அப்படின்ற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஓஏ. அப்படின்றப்போ நம்ம அந்த ஸ்டாக்ஸில் தைரியமாக ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இப்போ மறுபடியும் இது வந்து கீழே பிரேக் பண்ணிவிட்டு வருதுன்றப்போ இதே மாதிரியே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ட்ரேடை ஹோல்டு கூட பண்ணலாம். ஓகே, அண்ட் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், எது வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது, எது வரைக்கும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 600 இருக்குது. அண்ட் டைம் கொஞ்சம் போக போக அந்த இடத்துலையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அண்ட் சப்போர்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் வேறு வழி இல்லை கைஸ், லாஸஸ் பண்ணுறீங்க, இந்த லாஸஸை தவிர்க்கணும் இல்லையா, வேறு சாய்ஸே கிடையாது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போயே ஆகணும். ஸோ we have to look at the chart and at the same time we have to look at the OI. சார்ட் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஓஐ பார்த்தாலே நமக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு ஓஐ ரொம்ப ஈஸியாக காட்டிடும். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும்போது ப்ரைஸ் அதே ரேஞ்சில் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். சரி, இப்போது நான் 2 லாஸ் ட்ரேட்ஸ்க்கானதையும் காட்டிட்டேன். பட் ப்ராஃபிட்ஸ் ட்ரேட்ஸில் அது எப்படி இருக்கும்னு நான் காட்டணும்ல. கமான், ஏதாவது இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டாக், மேபி அதான் நீ போட்ஸே கூட எடுத்துக்கலாம், அது 5.2% போயிருக்குல்ல. ஓகே, அதானி போட்ஸ். எஸ், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். சி காய்ஸ், இங்கே என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து, இங்கே தான் ஓப்பனிங் இல்லையா, ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஏரியா பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். நமக்கு 2.5% ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது, மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். ஐ மீன் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணணும். திஸ் இஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகே, 2.5% அங்கே இல்லை. அண்ட் இந்த ஏரியாவில் தான் 2.5% இருக்குது. தட் மீன்ஸ் அரௌண்ட் வந்து ஒரு 140ன்ற டைமுக்கு தான் 2.5% ரீச் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ நமக்கு இதுக்கப்புறம் தான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். சி, இது வரைக்கும் மார்க்கெட்டில் இங்கே பெருசாக வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ரெட் கேண்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே இருந்திருக்கு. சி, இந்த சைடில் ரைட்டில் போயிருக்கிறதுக்கு ரீசன் என்ன, மார்க்கெட்டில் இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது எக்ஸிட் ஆவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. எக்ஸிட் ஆனாங்கன்னா ரைட் சைடில் இது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் சைடில் இருந்த காலோட ஓயை ரைட் சைடில் போயிட்டுருக்கு அப்படின்னா தட் மீன்ஸ் கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக எக்ஸிட் ஆகிட்டே இருந்ததுனால இவ்வளோ தூரம் போயிருக்கு அண்ட் ப்ரைஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக மேலே போயிருக்கு. சி, நமக்கு ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகுதுன்றப்போ நம்ம அந்த ட்ரேடை இன்னும் தைரியமாக எடுக்கலாம் கைஸ். ரிமெம்பர், ஓஏ டேட்டா நமக்கு ஹிடன் ட்ரிக்ஸ் நிறையா கொடுக்கும். இதை நம்ம ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஓஏ நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும், வெறும் நார்மல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ தான் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஓஏ இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் ரியல் டைமில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேஞ்ச் இன் ஓஏ கொடுங்க. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் ரைட்டர்ஸ் வெளியில் போயிட்டுருக்காங்க. எஸ்பெஷலி கால் ரைட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் போயிட்டுருக்காங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஒய் ப்ரைஸ் இன்னும் மேலே போயிடுச்சு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் தோ நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக வந்து ஈவன் தோ இதை நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சி, நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா அன்றைக்கி, தட் மீன்ஸ் நேற்று நிஃப்டி எக்ஸ்பைரியில் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து பயங்கரமான ரிஜெக்ஷன். இது ஒரு டிப்பிக்கல் நார்மல் ஓஐ. சேஞ்ச் ஆகலைன்னா ஒரு வாட்டி சேஞ்ச் இன் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு அகைன் சேஞ்ச் பண்ணுங்கள் கைஸ். இது சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் காட்டுது. ஓகே, சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் டேட்டாஸ். தட் மீன்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு ரைட்டர்ஸ் வெளியில் போகலை, அதனால் அங்கே பெருசாக வந்துட்டு வால்யூம் இல்லை. அதனால் இது ரொம்ப குட்டியான கேப்லேயே தெரியுது. தட் இஸ் வை. ஓகே,
அண்ட் சி இந்த ஏரியா பாருங்கள், இங்கேருந்து கால் ரைட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தட் இஸ் ஒய் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகலை. இஃப் இன்கேஸ் மேலே போகிற சினாரியோ வருது அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், இந்த கால் ரைட்டர்ஸ் எக்ஸிட் ஆகிட்டு ரைட் சைடுக்கு போயிட்டுருப்பாங்க. தட் மீன்ஸ் எக்ஸிட் ஆகிறாங்கன்னு அர்த்தம். எக்ஸிட் ஆகும்போது புட் ரைட்டர்ஸோட வால்யூம் வந்து என்ன ஆகும், இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போக ஆரம்பிச்சிடும். இங்கே இந்த அளவுக்கு அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால தான் ப்ரைஸ் இங்கேருந்து மேலேயே போகலை. வெறும் நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேஞ்ச் இன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் கிடைக்கும் guys. ஜஸ்ட் ரிமெம்பர் தட். அண்ட் இதை இந்த சேஞ்ச் இன் இதை வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய ஆர்சோன் செட்டப்லேயும் சரி, ஆர் ஈவன் நீங்கள் இண்டெக்ஸ்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக நீங்களே வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்லேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கூட ஜஸ்ட் இந்த சேஞ்ச் இன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இது நமக்கு லாஸஸை பெருசாக தவிர்க்கும். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் இந்த நேஷ்னல் ஆலம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அரௌண்ட் 200லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் இந்த வீடியோவை நான் இப்போவே பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் சம் டைம். நாளைக்கு ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி ஃப்ரைடேலேயே நீங்கள் மார்னிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த டே ஃபுல்லாக இந்த பாருங்கள். அண்ட் சேஞ்ச் இன் கூட கண்டினியூஸாக பாருங்கள். இதே டேட்டாவை வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து ட்ரெண்டிங் வாங்கிட்டுருக்கீங்க. அதையும் நீங்கள் வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு யூ கேன் டூ இட். அண்ட் நான் அதை தப்புன்னு சொல்லலை, தட்ஸ் யுவர் விஷ். உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் பட் உங்களுக்கு அது ஃப்ரீயாகவே இங்கேயே கிடைக்கிது. என்ன நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும், அவ்வளோதான வித்தியாசம். ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ட்ரேடிங் அக்யூரசி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் guys. ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது கூடவே சேர்த்து நம்ம இன்னொரு மேஜரான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் guys. நம்ம வந்துட்டு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லேயும் இல்லை, ரெசிஸ்டன்ஸ்லேயும் இல்லை, பட் ஸ்டில் ப்ரைஸ் வந்து ஒரு 2.5% மேலே போயிட்டுருக்கு. அண்ட் கண்டினியூஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஓப்பன் ஆகி வச்சு கன்ஃபார்மும் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக எல்லாமே செக் பண்ணியாச்சு. அண்ட் என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம என்ன மேஜராக பார்க்க போகிறோம், நான் இப்போ டாக்டர் ரெட்டி ஆல்ரெடி நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இங்கே டாக்டர் ரெட்டி இதை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதே காட்டுறேன். சி guys, இங்கே நம்ம மேஜராக பார்க்க போகிறது பிட் ப்ரைஸஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸஸ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிட் ப்ரைஸஸில் என்ன ப்ரைஸில் வந்து பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, என்ன ப்ரைஸில் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க, 37 rupees இருக்காங்க. அண்ட் பையர்ஸ் எங்கே இருக்காங்க, ஜஸ்ட் அட் 14 rupees. இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு 35 rupeesக்கு நீங்கள் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிடுறீங்க. அண்ட் அதுக்கடுத்து செல்லர்ஸ் வந்து 37 இருக்காங்க. பட் பையர் வந்து அந்த நடுவில் இல்லவே இல்லை. இங்கே ஸ்ப்ரெட் கேப் பாருங்கள், எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஜஸ்ட் பிகாஸ் இங்கே வாலட்டாலிட்டி இருக்குது. வாலட்டாலிட்டி இது இன்றைக்கி மூவ் ஆகலை, பட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கே வாலட்டாலிட்டி இருந்தாலும் வால்யூம் இல்லை, இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லைன்னா நமக்கு ஸ்ப்ரெட் வேல்யூ கிடையாது. ஸ்ப்ரெட் கேப் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல வாங்கிட்டு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸில் நம்ம செல் பண்ணோன்னா இம்மீடியட்டாக லாஸ் ஆகும். நமக்கு வேறு வழியே இல்லை. ப்ரைஸ் வந்துட்டு இமீடியட்டாக யாரோ ஒருத்தர் வந்து 30 rupeesக்கு வாங்கிட்டாங்கன்னா இமீடியட்டாக நமக்கு ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. பட் நமக்கு பையர்ஸ் அண்ட் ஆக்டிவ் பையர்ஸ் எந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா 14 rupees. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ரெண்டே விஷயம் தான் பார்க்க போகிறீங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்தெந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பாருங்கள், பெட்டரான வியூ கிடைக்கும். அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் அண்ட் பிட் ப்ரைஸ் இதை மட்டும் செக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் கூடவே சேர்த்து நம்ம ஆர்சோன் கூடவே சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் கொஞ்சம் அக்யூரஸியாக இதை விட இன்னும் பெட்டராக இன்க்ரீஸ் பண்ண முடியும். டெஃபினட்டாக முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு 1 week கூட பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். அண்ட் இதுக்கடுத்து நான் ஃபுல்லாகவே வந்து பேசிக்ஸ் வீடியோஸ் தான் நான் போட போகிறேன். ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 2 monthக்கு நான் கம்ப்ளீட்டாகவே பேசிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்ஸ் தேவைப்படுதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோஸ். அண்ட் ஸோ கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா, இந்த வீடியோ புரியலை அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒரு டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மோர் தென் தட் 1 or 2 daysக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 1 weekக்கு கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியல் மணி வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் கைஸ், there is always another trade for every missed trades. Okay, remember that. Keep practicing guys.
அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பேசலாம். அண்ட் until then, happy trading guys. This is Jakir signing off. Bye bye.